41 பேர் வந்து உயிரிழந்தது. அதாவது தமிழ்நாடு தலைகுனியை விடமாட்டேன்னு சொல்லிட்டு தலைகுனியை விட்டுட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செந்தில்குமார் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதிலிருந்து தமிழ்நாட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தலைகுனியை விடவில்லை. விட்டவர்கள் யார் என்பதும் அந்த தீர்ப்பை அந்த நீதியரசருடைய வார்த்தைகளை பார்த்தால் தெரியும். ஆனால் பல்வேறு பகுதியில் வந்து இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அப்போயெல்லாம் வந்து பாஜக வந்து என்டிஏ குழு அமைக்காத நிலையில் கரூரில் நடந்த சம்பவத்துக்காக என்டிஏ குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். சாத்தான் வேதம் போதும். அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து இடம் கிடைக்காத பாரதிய ஜனதா கட்சி யாராச்சும் ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவர்களுக்கு எந்த ஆதாயமும் இதில் கிடைக்காது. தொடர்ச்சியாக பாஜகவினர் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்னு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சி டீம், விஜய் வந்து சி டீம் என்று முதலாக சொன்னவன் நான் தான். எனவே அதை பற்றி இதுக்கு மேலே வேண்டாம். வேறு இதான் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீதிபதியவே விமர்சனம் பண்ணுறாங்க டிவி தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து சமூக வலைதளத்தில். அதுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க. நீதிமன்ற உத்தரவு என்ன பிரச்சார சார், அதான் அந்த இதுகளுக்குள்ளே வேண்டாங்க. விஜயை பற்றி நாங்கள் ரொம்ப கருத்து சொல்ல விரும்பவில்லை. நீதிமன்றம் சொன்னதை அதான் அது வந்து இப்போ பார்த்துக்குவாங்க. பொதுமக்களோட ஐயங்களை வந்து நீதிமன்றமே கேள்வியா கேட்டிருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது நீதிமன்றங்களே கேட்டிருக்கிறது என்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அப்பொழுது எந்தெந்த சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து அரசு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன் கைது செய்யலை அப்படின்ற ஒரு பல்வேறு கேள்விகள் எழுது. சார், நாங்கள் யாரையும் பாதுகாக்க வேண்டியதில்லை, யாரையும் அனாவசியமாக கைது செய்ய வேண்டியதில்லை. சட்டம் தன் கடமையை செய்யும். சார், இதை தவிர வேறு இருந்தால் கேளுங்க, பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இதுக்குள்ளே போய்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.